வணக்கம் நண்பர்களே. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி பாக்கியதாரா லாட்டரி 65வது வாரத்திற்கான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இன்று ப்ரிடிக்ஷனாக கொடுக்கப்பட்ட எண்கள் அவ்வளவு சிறப்பாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நண்பர்களே. முற்றிலும் தவறுதான். அதில் ஒரு சில எண்கள் பொருந்தியிருந்ததாக நினைக்கிறேன். இன்று ரிசல்ட்டாக வந்தது 3482. இதில் 3ஆம் நம்பர் சரியாகவே கணித்திருந்தோம் நண்பர்களே டி போர்டுக்கு. அதுவும் 2 விதமான கணக்குகளை கூறியிருந்தேன். அதில் முதல் கணக்கில் இந்த டி போர்டு சரியாக கணித்திருந்தேன் நண்பர்களே. 2வது கணக்கில் இந்த 2ஆம் நம்பர் ஏ போர்டுக்கு கணித்திருந்தேன். இப்படி 2 எண்கள் சரியாக வந்தும் எந்த பிரயோஜனமும் இருந்திருக்க வாய்ப்பில்லை நண்பர்களே. தவறு. அதே போன்று டியர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகளில் அதுவும் சிறப்பாக வரவில்லை நண்பர்களே. இந்த 1 மணிக்கு டியர் லாட்டரியில் கொடுத்த கணிப்பு இந்த 8ஆம் நம்பர் சரியாக கணித்திருந்தேன் நண்பர்களே. இந்த பி போர்டு அது மட்டும் சரியாக வந்திருந்துச்சு. அடுத்ததாக சிக்கிம் டியர் லாட்டரி ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு நண்பர்களே. இங்கே ரிசல்ட் டியர் லாட்டரி 6 மணிக்கு ரிசல்ட்டு 831 நண்பர்களே. நான் இந்த ஏபி நம்பரை சரியாக கணித்திருந்தேன் நண்பர்களே. அதில் நான் கொடுத்திருந்த 4 எண்களில் 830 ஒரு நம்பர் இருந்திருக்கும். அதே மாதிரி 835 இந்த 2 எண்களையும் கொடுத்திருந்தேன் நண்பர்களே. ஆனால் ரிசல்ட்டாக வந்தது 831 வந்த காரணத்தினால் இதிலும் 3D பாஸ் ஆகும் வாய்ப்பு தவறிவிட்டது நண்பர்களே. சரி நண்பர்களே, திங்கட்கிழமை பாக்கியதாரா லாட்டரி ப்ரிடிக்ஷனுக்கு செல்வோம். இப்போ கடைசியாக விளையாண்ட பிசி ஆட்டங்களை பார்க்கலாம் நண்பர்களே. கடைசியாக என்ன வந்திருக்குன்னா 2 நாளில் பாருங்கள், 72 28 34 82. இதில் நம்ம இந்த முதல் 4 இலக்கங்களில் முதல் 3 எண்களை கணிப்பதை விட இந்த சி எண்களை முதலில் சரியாக ப்ரிடிக்ஷன் செய்தால்தான் நண்பர்களே இந்த எண்களுக்கு மதிப்பு வரும். அதனால் பிசி எண்களிலிருந்தே தொடங்குவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பாருங்க நண்பர்களே. இங்கேருந்து இங்கே 28 அப்படி திரும்பி வந்திருக்கு நண்பர்களே. 28 அது அப்படி திரும்பி 82ன்னு வந்திருக்கு. சரி, இந்த மாதிரி விளையாண்டுருக்காங்களே, இது மாதிரி ஆட்டம் வேற எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப தூரத்தில் எல்லாம் இல்லை நண்பர்களே. மிக அருகிலேயே இருக்கிறது நண்பர்களே. இந்த 2026ஆம் ஆண்டு சாட்டு அது சமீப ஆட்டங்களிலேயே இந்த பிசி எண்கள் பொருந்தி வரக்கூடிய ஆட்டம் இருக்கிறது நண்பர்களே. நான் வெகு தூரத்திற்கு பின்னோக்கி செல்லவில்லை. இதே சாட்டிலேயே நம்ம அந்த ஆட்டத்தை பார்த்து விடலாம் நண்பர்களே. பக்கத்திலேயே தான் இருக்கு. அந்த நம்பர் இந்த 28 82 இதை போன்ற ஆட்டம்தான் அது. பிசி எண்கள் அடுத்தடுத்து மேட்ச் ஆகியிருக்கிற காரணத்தினால் அந்த ஆட்டத்திற்கு அடுத்து வரக்கூடிய எண் என்னவோ அதை நாளை பாக்கியதாராவிற்கு பிசி எண்களாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. சரி நண்பர்களே, அந்த இடத்தை பார்ப்போம். இதே சாட்லேயே தான் இருக்கு. இங்கே 28 82 அப்படியே கொஞ்சம் மேல் நோக்கி போனோம்னா இங்குதான் இருக்கு நண்பர்களே. இங்க பாருங்க, 28க்கு இங்க 78ன்னு இருக்கு, 82க்கு இங்க 87ன்னு இருக்கு நண்பர்களே. பிசி எண்கள் மிக துல்லியமாக பொருந்துகிற நண்பர்களே. சமீபத்தில் விளையாண்ட ஆட்டம் பார்த்தீங்கன்னா 228 482. இந்த 28க்கு இங்க 78ன்னு வந்திருக்கு, இந்த 82க்கு இந்த 87. அதே மாதிரி இந்த கடைசியாக விளையாண்ட 2 ஆட்டமும் எப்படி இருக்குன்னா,
இங்க கிராஸ் மாதிரி இப்படி இந்த ஏழு இங்க வந்தது, இந்த 2க்கு இங்க மாறி வந்தது, இதே மாதிரி தான் இருக்கு. அதனால மிகச்சரியா இருக்கு. அடுத்த நம்பர் பாருங்க 618. இல்ல சாரி 018. 18 என்று இல்லை 68. 068 40 68ன்னு வந்திருக்கு. இதுல வந்து நம்ம இந்த பிசி எண்களான 68ஐ மையமாக வைத்து நாளை பாக்கியதாராவிற்கு விளையாடுவது மிகச் சிறப்பாக இருக்கும் என்று மனதிற்கு படுகிறது நண்பர்களே. நாளை திங்கட்கிழமை ஒரு முக்கியமான நாள். அது என்னவென்று நான் சொல்ல வேண்டியதில்லை என்று நினைக்கிறேன். அப்போ பிசிஎன் வந்து பிசி எண்கள் வந்து 68. இதை 4ஆக மாற்றும் போது 68, 18, 63, 68 இப்படி 4 எண்கள் வரும் நண்பர்களே. இந்த எண்களை நாளை பாக்கியதார லாட்டரி ப்ரிடிக்ஷனுக்கு எடுக்கிறேன் நண்பர்களே. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நாளைக்கு பாருங்க ஆடி 18 ஆடி பெருக்கு. இது நான் எய்ம் பண்ணிலாம் இந்த நம்பரை எடுக்கல. இது யதார்த்தமா பழைய ஆட்டத்துல இப்படிதான் இருந்திருக்கு. கரெக்டா நாளை ஆடி 18க்கு இந்த 18ங்கிற நம்பர் பாருங்க அப்படியே வருது. இந்த ப்ரிடிக்ஷன்ல வருது நண்பர்களே. பார்ப்போம் நண்பர்களே. அப்போ ஆடி 18க்கு 18ம் இந்த ஆட்டத்தில் வருகிறது நண்பர்களே. கணிப்பில் தெளிவாக தெரிகிறது. அப்போ நாளைக்கு வந்து பிசி எண்களாக 68, 18, 63, சாரி 68 இங்க வராது 13 என்று வரும் நண்பர்களே. நான் தவறுதலாக குறிப்பிட்டு விட்டேன். 68, 18, 63, 13 இந்த 4 எண்களையும் நாளை பிசி எண்களாக வைத்து விளையாடுவது சிறப்பை தரும் என்று நம்புகிறேன் நண்பர்களே. 68, 18, 63, 13 இந்த 4 எண்களுமே முக்கியமான எண்களாக நினைக்கிறேன். நாளை ஆடி 18 என்பதால் இந்த 18ம் எதிர்பாராத விதமாக வந்திருக்கிறது நண்பர்களே. சரி நண்பர்களே, அடுத்தது 3D 4Dக்கு என்ன நம்பரை நம்ம சூஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இது வார பேட்டர்ன் நண்பர்களே. இந்த வார பேட்டர்ன்ல நான் ஒரு இடத்துல பார்த்தேன் நண்பர்களே. ஏ போர்டுக்கு என்ன எடுக்கலாங்கிறத பார்த்தேன். அதையே இங்கேயும் அப்ளை பண்ணி பார்ப்போம் நண்பர்களே. இங்க பாருங்க நண்பர்களே, இங்க ஒரு 7 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. இல்லை இப்படி சொன்னா புரியாது, மேல இருந்து கீழே வருவோம். இங்க பாருங்க, இங்க ஏ போர்டுக்கு 9, இங்க 4. சாரி நண்பர், இதுவும் தவறாக சொல்லிவிட்டேன். இங்கிருந்து தான் பார்த்திருக்கணும். இங்க 9, இந்த 4ல இருந்து பாருங்க நண்பர்களே, இங்க 4, அதே மாதிரி இந்த இடத்துலயும் 4 வருது. ஏ போர்டு 4. அடுத்தது இங்கு 0 வந்திருக்கு, இந்த இடத்துலயும் அதே 0மே வந்திருக்கு. அடுத்த நம்பரா பாருங்க 9 வந்திருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த 9ன் எதிர் எண் 4 வந்திருக்கு. சரியா தானே வந்திருக்கு. அடுத்தது இங்க 8 வந்திருக்கு. சாரி நண்பர்களே, நான் தவறுதலாக எடுத்துவிட்டேன் போல் தோன்றுகிறது. சாரி நண்பர்களே, முன்பு சரியாக குறிப்பிடவில்லை, இப்பொழுதுதான் புரிகிறது. அதாவது வந்து இந்த 0த்திலிருந்து மையமா வச்சுக்கோங்க நண்பர்களே. இங்க
இந்த 4 இந்த 0க்கு கீழே 4, இங்க 0க்கு மேலும் 4 இருக்கு. இந்த 4க்கு மேல இங்க 2, இந்த 2உடைய எதிர் எண் இங்க 7 இருக்கு. இங்க ஒரு 2 இருக்கு, அதுக்கு இங்க 7 இருக்கு. அப்போ இந்த 2ஓட எதிர் எண்ணாக 3வது 7 இந்த இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. அப்போ ஏ போர்டு 7 என்பது தெளிவாக தெரிகிறது நண்பர்களே. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இது 0 மையமாக வைத்துக் கொள்வோம். இந்த 4க்கு இங்க ஒரு 4, இந்த 7க்கு இங்க ஒரு 2, இந்த 7க்கு இங்க 2, அடுத்ததும் ஒரு 2 தான் இருக்கு. அந்த 2ஓட எதிர் நம்பர் இங்க 7. ஏ போர்டுக்கு நம்ம 7ஐ பயன்படுத்துவது சரியாக வரும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. அப்போ ஏ போர்டு 7ஆம் நம்பர், இல்லைன்னா அதனோட எதிர் எண் 2ஐ கூட பயன்படுத்தலாம் நண்பர்களே. 7ஆம் நம்பரை ஏ போர்டுக்கு முதல் வாய்ப்பாக பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று தோன்றுகிறது. அடுத்தது டி போர்டு. டி போர்டுக்கு என்ன நம்பர் எடுக்கலாம் நண்பர்களே? இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சமூக லாட்டரிக்கு இந்த 3வது 3 நம்ம சரியா கணித்திருந்தோம் நண்பர்களே. அதே மாதிரி இங்க 3 வந்திருக்கு வரிசையா. அதே மாதிரி இங்க பாருங்க 2 9 இருக்கு. இந்த இடத்துல ஒரு 9ஆம் நம்பர் 3வது 9 வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தோன்றுகிறது நண்பர்களே. இங்கேயும் 3 வரிசையா ஆடி இருக்கிறாங்க, ஒரே நம்பர். இதே மாதிரி தான் இங்கேயும் திரும்ப வந்திருக்கிறதுனால நம்ம டி போர்டுக்கு 9ஆம் நம்பரை வைத்து விளையாடலாம் நண்பர்களே. அப்போ 4டிக்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம் என்றால், 4டிக்கு வந்து முதல் எண் 9, இரண்டாவது எண் 7, பிசி வந்து 68, 97, 68, அடுத்தது 97, 18, அடுத்தது 97, 63, 97, 13. இந்த 4 எண்களையும் நாளை பாக்கியதார லாட்டரி பிரிடிக்ஷனாக கொடுக்கிறேன் நண்பர்களே. நான் குறிப்பிட்ட இடத்தை நீங்களும் பாருங்கள் நண்பர்களே. உங்கள் கணக்கோடு ஒப்பிட்டும் பாருங்கள். உங்கள் கணக்கில் இதே எண்கள் வரும் பட்சத்தில் இதையே பயன்படுத்தலாம் நண்பர்களே. கணக்கு பார்க்க நேரம் இல்லை, எனக்கு கணக்கு பார்க்க டைமும் இல்லை என்று நினைப்பவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு இதே எண்களை பயன்படுத்தலாம் நண்பர்களே. அதே மாதிரி 3D எண்களுக்கு வந்து 768, 718, 763, 713 இந்த 4 எண்களையும் 3D இலக்கங்களாக பயன்படுத்தலாம் நண்பர்களே. சிங்கிள் போர்டுகளுக்கு பயன்படுத்துவதற்கு என்ன பயன்படுத்தலாம் என்றால், டி போர்டு முதல் வாய்ப்பு 9, இரண்டாவது வாய்ப்பாக 4ஐ பயன்படுத்தலாம் நண்பர்களே. ஏ போர்டுக்கு பொறுத்தமட்டில் 7 முதல் வாய்ப்பாகவும் இரண்டாம் வாய்ப்பாக 2ஐ கூட பயன்படுத்தலாம் நண்பர்களே. பி போர்டு 1 அல்லது 6, சி போர்டு 3 அல்லது 8 இந்த எண்களை சிங்கிள் போர்டுகளுக்கு பயன்படுத்தி பார்க்கலாம் என்று தோன்றுகிறது நண்பர்களே. இது முழுக்க ஒரு கணிப்பு தான் நண்பர்களே. ஒருவேளை நாளை நமது கணிப்பு மிக துல்லியமாக 4டியை வெற்றி எண்களாக கூட அமையலாம் நண்பர்களே. நமது இலக்கு 4 எண்களை மேட்ச் செய்வதுதான். பார்ப்போம், நாளை ஒரு புனிதமான நாள். இந்த ஆடி 18இல் ஒருவேளை 18 நம்பரே விளையாண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை நண்பர்களே. உங்கள் கணக்குகளோடு ஒப்பிட்டு உங்கள் மனதிற்கு சரி எனும் பட்சத்தில் நான் குறிப்பிட்ட எண்களை பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே. மீண்டும் செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி லாட்டரி பிரிடிக்ஷன் வீடியோவில் சந்திப்போம். நாளை ஆடிப்பெருக்கு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம்.